இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று இந்த முதல் 2 வசனங்கள்ல நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த 2 வசனங்களும் மிகவும் அழுத்தம் நிறைந்ததும் ஆழம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த 2 வசனங்கள் சொல்லி சாதாரணமா எண்ணிவிடக்கூடாது. இந்த 2 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவர் 2 பெரும் கூட்டத்தையே உள்ளடக்கி பேசுகிறார். இந்த 2 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் 2 பெரிய கூட்டத்தை உள்ளடக்கி பேசுகிறார். அந்த 2 கூட்டம் என்ன? அதைத்தான் நாம் துரிதமாக பார்த்து முடிக்க இருக்கிறோம். முதலாவது வசனத்தில் பேசப்படுகிற அந்த கூட்டம் யார் என்றால், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும். யூதர் அல்லாத அத்தனை பேருமே புறஜாதிகள் என்றுதான் அறியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மோவாபியர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்தியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள் சொல்லி நீ எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எகிப்தியர், மோவாபியர், அம்மோனியர், கிழக்கத்தி புத்திரர்கள், மீதியானியர், இன்னும் பல ஜாதி ஜனங்கள், பெலிஸ்தர்களாக இருக்கட்டும், எத்தனை ஜாதி ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே யூதர் அல்லாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் எல்லாருமே புறஜாதிகள் என்கிற ஸ்தானத்தை குறிக்கிறார்கள். மற்றபடி யூதர்கள் புறஜாதிகள், அதான் யூதர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 2வது வசனம் யாரை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டோட்டமான ஜனத்தண்டைக்கு நான் நாள் முழுவதும் என் கைகளை என்ன செய்தேன்? நீட்டினேன். நாள் முழுசும் கையை அப்படி நீட்டினேன். எப்படி இருக்கும்? நாள் முழுசும் என் கைகளை நீட்டினேன்னு கர்த்தர் சொல்றார். 2 கைகளை இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் 24 மணி நேரம் இருக்கணும்னா இருப்பீங்களா? யாரும் இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன்னு சொல்றார். இப்படி கூட கூப்பிட்டுருக்கலாம், இப்படி கூப்பிட்டுருக்கலாம், இப்படி கைகளை நீட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த கைகளை நீட்டினேன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய 2 கரங்களை, தேவன் தான், அவர்தான் தேவன், 2 கரங்களை நீட்டினவாறு, நீட்டுறது தானே, நீட்டினவாறு அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானா. உண்மையிலே கைகளை நீட்டுவது இதுதான் குறிக்கிறதா? என்னையா சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாமே அருமையான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள். யூதர்களாக இருக்கட்டும், புறஜாதிகளாகிய நீங்களும் நானுமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமே அவருக்கு தேவை அப்படிங்கிறதுல ஆண்டவர் வைராக்கியமாய் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பிரசித்திப்படுத்தி இருக்கிறார். இந்த 2 வசனங்களுடைய நிறைவேறுதல் எங்க தெரியுமா இருந்துச்சு? புது உடன்படிக்கையின் காலத்தில் அது வெளிப்படக்கூடியது அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியினால், ஆவியானுடைய ஒத்தாசையோடு ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் போது, ரோமர் 10வது அதிகாரம் அதுல 20 மற்றும் 21 நாம் கவனிக்கும் போது, கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க கூட கேட்கலாமே. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டு என்னை விசாரித்து கேளாதிருந்தவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று பாருங்க. அங்க ஏசாயா 65:1 சொல்லது எப்படி சொல்லாரோ, தைரியம் கொண்டு சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, இஸ்ரவேலரை குறித்தோ. முதல்ல உள்ளது அவரை தேடாத ஜனங்கள், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் தேடாம இருந்தோம், அவர்களால நான் கண்டறியப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க, நீங்களும் நானும் விசுவாசித்து பற்றி கொள்ளக்கூடிய கர்த்தர் இவ்விதமான வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே கர்த்தரை பற்றி கொள்வோம் என்பதை ஆண்டவர் இவ்வளவு நேர்த்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மைதானே? நம்ம அவரை தேடிட்டே இருந்தோம் ஆரம்ப நாட்கள்ல. சொல்லுங்க, மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தோம். நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து இஷ்டம் போல நடந்து திரிந்தோம். நம்முடைய சிந்தைகளும் எண்ணங்களும் பார்வைகளும் உணர்வுகளும் உள்ளின் திரியங்களும் நம்முடைய நடக்கைகள் அத்தனையும் நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய சுயம் சார்ந்த, நம்முடைய மனசும் மாம்சமும் சார்ந்தவைகளாகவே காணப்பட்டிருந்தது.
கர்த்தர் எவ்விதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கார் பாருங்க. என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன்னு சொல்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன்னு சொல்லி எவ்வளவு நேர்த்தி அதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். அங்கே அதான் சொல்லி கொடுக்கிறார். இப்ப நீங்க தொடர்ந்து 21 வசனத்தை வாசிங்க. ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அதை தொடர்ந்து இப்படி இருக்குன்னு வருது பாத்தீங்களா? அது எப்படி இருக்குங்கிறத அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அது இந்த 2 வசனத்தை நல்லா கவனிக்கணும். என்னை தேடாதவர்கள் அப்படின்னு சொல்லும் போது புறஜாதிகளாகிய நீங்களும் நானும். அதனாலதான் இது யூதர்களை பத்தி கிடையாது. அப்படி யூதர்களை பத்தி இருந்தா முதல்ல 20ஆம் வசனத்திலே இஸ்ரவேலரை குறித்தோ அப்படின்னு போட்டிருக்கலாம்ல. ஆனா 21 அவங்களை தனியா காமிச்சு கொடுக்கார். இஸ்ரவேலர் குறித்தோ அவர் என்ன சொன்னாருன்னா, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசும். அதுதான் அங்க எழுதிட்டாரு, நலமல்லாத வழியில நடக்கிற முரட்டாட்டம் உள்ளவர்கள். அங்க எழுதுறாரு. அப்படிதானே? ஏசாயா 65 2ஆம் வசனத்துல சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை என்ன செஞ்சேன்? நீட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். முரட்டாட்டம் உள்ள ஜனத்துக்கு, தேடாத ஜனத்தினாலும் அவர் என்ன செய்றார்? அறியப்படுகிறார். முரட்டாட்டம் உள்ள இஸ்ரவேலரும் அவரை அறிந்து கொள்வார்கள். இதுல என்ன விஷயத்தை கவனிக்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய அன்பு எத்தகைய பெரியது பிரியமானவர்களே. இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் என்ன தெரியுமா? ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஏசப்பா பத்தி ஒரு 4 பாயிண்ட் கேட்கணும், அவர் கல்லறையில் உள்ள இருந்து எப்படி வெளியே வந்தார், சரித்திர பின்னணியில் அந்த கல்லறை மூடி எத்தனை கிலோ வெயிட், இதையா நான் கேட்க வந்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கு அந்த மூடி போட்டாங்களே அந்த கல்லு எவ்வளவு இடம் இருக்கும் தெரியுமா? அதை தெரிஞ்சு எனக்கு எதுக்கு? நான் கல்குவாரி பிசினஸ் பண்ண போறேன், அது கல்லுகளை ஏற்றுமதி செய்ய போறேன்னா அது எப்படி இருக்கும்? அந்த அங்கே சேவகர்கள் எவ்விதமான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள், அப்புறம் அவர் சுருட்டி இருந்த அந்த சேலை, அந்த துணி எவ்வளவு அழகான துணி, இதை கேட்கறதுக்கு வரல. இன்னைக்கு எப்படின்னா ஒரு கடமைக்கு ஒரு ஆராதனை. பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிரயாசம் எல்லாம் என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட வேண்டும். முரட்டாட்டம் உள்ள இஸ்ரவேலரும் முரட்டாட்டம் உள்ள யூதரும் என்னிடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டா, அது தொடர்ந்து யாக்கோபிலிருந்து ஒரு வித்து வரும் என்று சொல்லுகிறார் பாருங்க. அந்த வித்தை தான் இப்ப பிடிக்க போகிறோம். கைகளை நீட்டினதெல்லாம் என்ன அர்த்தங்கிறத நீங்க படிக்க போறீங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எலும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு, அதேனா அந்த மலைகள் இருக்கு, அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சுதந்திரிக்கிறது குறித்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் சுதந்திரிக்கிறது குறித்து பேசுகிற இடத்துலதான் ஆண்டவர் எதை பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? பஸ்காவை குறித்து பேச வேண்டியது ஏற்பட்டது. இங்கே தான் சொல்றார், பஸ்காவை குறித்து தான் பேசுகிறார். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை என்ன செய்வேன்? நான் எழும்ப பண்ணுவேன். எத்தனை வித்து? ஒரே ஒரு வித்து. அது மட்டும் இல்ல, யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். எதிலிருந்து எழும்புறவர்? யூதாவிலிருந்து. இதுதான் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும், ஒரு செங்கோல் எழும்பும் அப்படிங்கிறத அங்கே வேதத்திலே யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடாகவும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஒரு கையில் இதை வைத்துக்கொண்டு ஆதியாமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 9ஆம் வசனத்துக்குள்ள நாம் வரும்போது, ஆதியாமத்தின் புஸ்தகம் 49 யூதாவை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும்போது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 19 கவனிச்சுக்கங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். அதைத்தான் இங்க பேசுறார். யாக்கோபிலிருந்து ஒரு வித்து வருதுன்னா யூதாவில் உள்ள மலைகளை சுதந்திரிப்பவர். பொதுவா ஏன் யூதாவில் உள்ள மலைகளை சுதந்திரிப்ப பட்டணங்களை சுதந்திரிக்க மாட்டாருன்னு கேட்கக்கூடாது. பொதுவா யூதாவே யூதா அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கெல்லாம் மலைகளால சூழ்ந்த பட்டணங்கள் தான். எருசலேம்னாலே என்னது? 7 மலைகளால் சூழப்பட்ட பட்டணம் தான். பொதுவா கர்த்தர் அந்த யூதா அப்படின்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மலைகளால் சூழப்பட்ட பட்டணங்களை தான் அது குறிக்கிறது. அப்போ யூதாவில் உள்ள என் மலைகளை சுதந்திரிப்பவர் என்று சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஒட்டு மொத்தத்தையும் அவருக்கு சுதந்திரமாக்கி கொள்வார் அப்படிங்கிற அருமையான வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அது எப்படிதான் சாத்தியமாகும் என்பதைத்தான் புது உடன்படிக்கையின் சத்தியத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமர் 10வது அதிகாரத்துல கவனித்தோமே, கடைசி 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே முதல் அந்த 20ஆம் வசனத்திலே புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தை குறித்தும் நீங்களும் நானும் தேவனை கண்டடையக்கூடிய பாக்கியத்தை குறித்தும், அதை தொடர்ந்து இஸ்ரவேலும் அவரை கண்டடைவதற்கு அவர் நாள் முழுவதும் கையை நீட்டுகிறார். அது பழிச்சுதான் கேட்டா பழிச்சுது, அவர் எடுத்த பிரயாசம் வாய்த்ததான் கேட்டா வாய்த்தது. அதை தொடர்ந்து அவர் எழுதுகிறார், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ. ஏன் இந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? இப்படி இருக்குன்னு. ஏன்னா ஏசாயா இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதை வச்சுதான் அவர் பேச வர்றார். ஏன்னா நீங்க அதுக்கு அங்க நீங்க ஏசாயால பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னா அவர் தள்ளிவிட்டது போல தெரியும். என்ன நீங்க பாருங்க, 3ஆம் வசனம் ஏசாயா 65 3 4 5 6 7 இவ்வளவு வசனங்களை பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு செய்ததை எல்லாம் நான் அவங்களுக்கு பலனை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாரும் உண்டிலன்னு பண்ணிடுவாரு. என் 5ஆம் வசனத்துல சொல்றாரு இவர்களின் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பாங்க. இதோ அது எனக்கு முன்பாக எழுந்திருக்கிறது, நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளை தூபம் காட்டி மேடைகள் மேல் என்னை நிந்தித்து உங்கள் பிதாவுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை கொடியில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காது, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். எல்லாத்தையும் அழிச்சிட மாட்டாரு, ஒரு பங்கு மீதியா இருக்கும் அப்படிங்கிறத ரோமர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெள்ள தெளிவு வெளிப்படுத்துறாரு. முதல்ல ஏசாயாவை பத்தி கொண்டு வந்தார், இப்போ எலியாவை கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா எலியா நினைச்சிட்டு இருக்க, நான் ஒருவன் தான் மீந்து இருக்கிறேன், நான் ஒருவன் தான், நான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி இருக்கிறேன், படிப்படியலாது இருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் பெருமையாய் பேசுகிறார். அதனாலதான் அங்க சொல்றாரு, எலியாவுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? அவதான் சொல்ற 4ஆம் வசனத்துல, அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல, நல்ல வார்த்தை கவனிங்க, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கும். இஸ்ரவேலை அவர் பிடிக்க நினைச்சாலும் சரி, புறஜாதிகளை உங்களை என்னையும் பிடிக்க நினைச்சாலும் சரி, இக்காலத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரே உபதேசம் செல்வி பற்றிய உபதேசம். நம்மளை பிடிக்கிறதுக்கு செல்வி பற்றிய உபதேசமும், யூதர்களை பிடிக்கிறதுக்கு பண்டிகைகள் பலிகளுடைய பற்றிய உபதேசமா இல்ல. ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை அவர் முடிவு கொண்டு வந்துட்டார். அதை நம்பாம சோரம் போறது அது அவங்களுடைய காரியம். எல்லாரையும் எதுல பிடிக்காரு அப்படின்னா, எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அதனாலதான் ரோமர் 3வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, புறஜாதிகளை நியாயப்பிரமாணத்தினால பிடிப்பாராம், அல்லது மன்னிக்கவும் யூதர்களை நியாயப்பிரமாணத்தினால பிடிக்கிற மாதிரியும் புறஜாதிகள் உங்களை என்னையும் விசுவாச பிரமாணத்தினால பிடிக்காருன்னு நினைக்கீங்களா? கிடையாது. அவர்கள் விசுவாசத்தினாலே அப்படின்னு வந்தா நம்ம விசுவாசத்தின் மூலம். அழகா சொல்லப்பட்டிருக்கும், விருத்த சேதனம் உள்ளவர்களை நான் எப்படி கரெக்டா சொல்ல எனக்கு தெரியல, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலேயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அவங்களுக்கு விசுவாசத்தினாலே அப்படின்னு வருது. அப்படியா மூலமாவா? விசுவாசத்தினாலே இருக்கு.
புறஜாதிகள் நம்ம விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதிகள். நம்மள விசுவாசத்தின் மூலமாக த்ரூ ஃபெய்த் பை ஃபெய்த், பை ஃபெய்த் த்ரூ ஃபெய்த், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் என்னது? விசுவாசம். கிரியை கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. தேவனுடைய அனாதி நோக்கத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். இதுலதான் தேவனை நாம் எந்த அளவுக்கு கிட்டி சேர முடியும். தேவன் உங்க மேல என் மேலே வைத்த அன்பு எத்தகையது, எவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. அதனாலதான் அங்கே இவர் எழுதுகிறார், இப்ப புறஜாதிகளாலே நாம் அறியப்பட்டோம்னு சொன்னாரு. அப்ப யூதரை தள்ளிவிட்டாரா கேட்காரு. தேவன் நம்ம இஸ்ரவேலரை இப்படி இருக்கு, தேவன் இஸ்ரவேலரை தள்ளிவிட்டாரா அப்படின்னு கேட்காரு. இல்ல, ஒரு பங்கு மீதியா இருக்கு. இங்கேயும் பார்க்கிறோம் தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதை வச்சுதான் சொல்றாரு, இப்ப ஒரு திராட்சை கொலையில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காது, அதுல ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன், எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன், ஒரு கூட்டத்தை நான் வச்சிருப்பேன்னு சொல்றாரு. அதைத்தான் என்ன சொல்லுவாருன்னா, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். நான் கத்து சித்தமான 10ஆம் வசனத்தை நான் அடுத்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்றேனே. கத்துக்கு சித்தமானா இந்த சாரோன் ஆட்டு தொழுவத்தையும் ஆகூர் பள்ளத்தாக்குனா என்னங்கிறதையும், இந்த சாரோன் ஆகூர் பள்ளத்தாக்கு, சாரோனுடைய ஆட்டு தொழுவம் சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகூரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்குன்னு சொல்லி ஆடு மாடுன்னு சொல்லி வருதே, அதை நான் அடுத்த முறை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஆனா நான் இன்னைக்கு இதெல்லாம் பேசி முடிக்க போறேன். அப்படின்னா பிரியமானவர்களே, ஏசியா 65 யாக்கோபிலிருந்து ஒரு வித்து ஆண்டவர் எழும்ப பண்றார். எதுக்கு தெரியுமா? அங்கே மலைகளை சுதந்திரிக்க செய்யணும். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? யூதாவில் உள்ள மலைகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கி. இஸ்ரவேல் தேசம் முற்காலத்துல என்ன தேசமா அறியப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசம் முற்காலத்தில் எப்படி அறியப்பட்டது? கானான் தேசம். அப்ப வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசம். யாக்கோபிலிருந்து ஒரு வித்த ஆண்டவர் எழும்ப பண்றாருன்னா அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னு கேட்டா, பரம கானானை நீங்களும் நானும் சுதந்திரிப்போம். இதைத்தான் ஆண்டு வெளிப்படுத்த சித்தம் கொள்ளுகிறார். அது யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கர். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, அவள் யூதராயினும் கிரேக்கராயினும் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று எழுதுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:13 கவனித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், அடுத்து என்ன போட்டிருக்கு? எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாகவே என்ன செய்யப்பட்டோம்? மீண்டும் மீண்டும் ஞானஸ்தானத்தை எடுக்க வச்சிடாதீங்க. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருப்பது. என்னையா யூதரா இருக்கட்டும், யாரு புறஜாதி கிரேக்கனா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், சுயாதீனமா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தை அடிக்கடி தியானிக்கிறோம். கொலோசியர் 2:12 சொல்லுது, ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தில் 2 தான். பழைய மனுஷன் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் அவரில் பிழைத்திருக்கிறான். அந்த சத்தியம் தான் ஞானஸ்தானம். இப்ப சொல்லிட்டாரா, யூதனுக்கும் இங்க இதுதான் ஞானஸ்தானம். அவனும் ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தாகணும். கிரேக்கனும் உள்ளதான் வரணும். இல்ல நான் சுயாதீனம் உள்ளவன், நான் அடிமை கிடையாது. அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, நான் அடிமை கிடையாது. இல்ல, நீ அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனா இருந்தாலும் சரி, உள்ள வந்தே ஆகணும். அதனாலதான் பிரியமானவர்களே, முதல்ல ஆபிரகாமுக்கு அடுத்து நான் வர்றேன். ஆபிரகாம், ஆமா, நான் முதல்ல ஆபிரகாமை எடுக்கிறேனே. ஆபிரகாம் ஆண்டு விருத்த சேர்ந்த பத்தி பேசுறார். நமக்கு தெரியும், விருத்த சேதனங்கிறது கொலோசியர் 2:11 கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் சொல்றாரு. பாத்தீங்களா? இது எஸ்பெஷலி புறஜாதிகளாகி உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு. அப்போ யூதருக்கும் விருத்த சேதனம் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. இருந்தா இல்லையா? இருந்தது. அப்ப யூதனும் கிரேக்கனும் எல்லாருக்கும் இதுதான். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட முதல் முறையா விருத்த சேதனத்தை யார்கிட்ட பேசினார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட. எந்த இடத்துல? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல. ஆதியாகமம் 17:10 தான் முதல் முறையா விருத்த சேதனங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அங்க ஆண்டவர் ஆபிரகாம் உன் வீட்டிலே அப்படின்னு சொல்லி அந்த வீடை மட்டும்தான் சொன்னாரா, இல்ல அந்நியன் சுயாதீனம் உள்ளவன் சொல்லி பேசினாரா? எல்லாருமே இந்த விருத்த சேதனத்துக்குள்ள வந்தாக வேண்டும்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், முதல்ல அவன் வீட்டை குறித்து பேசுறாரு. உன் வீடு, உன் சந்ததி, அப்படி எல்லாம் சொல்றாரு. 12ல சொல்லும்போது சொல்றாரு, பின்பகுதியில, வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். புறஜாதிகளுக்கும் உரியதா இல்லையா? புறஜாதிகளுக்கு உரியது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரையும் ஒரே ஆவிக்குள்ளாக உட்பட பண்ணி இருக்கிறா. பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? அந்த கைகளை நீட்டினேங்கிறத பார்க்கும்போது உண்மையாவே யாக்கோபிலிருந்து ஒரு வித்து வந்தது. அந்த வித்தை தான் நாம் ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். ஆண்டவர் வித்தை தான் ஏற்படுத்துறார். எதுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த மனுக்குலமும் சரிஞ்சிட்டு ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடைந்தது எதை பிரதிபலிக்க தெரியுமா? யூதனும் விழுந்துட்டான், புறஜாதி என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். ஒட்டுமொத்த மனுக்குளும் விழுந்துட்டு. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய், ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசித்ததுன்னு சொல்லி ரோமர் 5:12 வாசிக்குமே. யாருக்குள்ளெல்லாம் பிரவேசிச்சது சொல்லுங்க பாப்போம். ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தமா யாருக்குள்ளெல்லாம் பிரவேசிச்சது? யூதர்களுக்குள்ள மட்டுமா? இல்ல. மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. அப்படிதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ என்ன வெளிச்சத்தை தேவன் தர்றான்னு சொன்னா, ஆதியாகமத்தில் அங்க வீழ்ச்சி அடைந்ததையே எடுத்து நிறுத்துவதற்கு வித்தை குறித்து தான் தேவன் பேச வேண்டியது இருந்தது. ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீ யாரு? எந்த குலத்திலிருந்து வர்ற ஸ்திரீ சொல்லுங்க? எந்த குலத்திலிருந்து அந்த ஸ்திரீ வரப்போறாங்க? எந்த குலத்திலிருந்து வரப்போறாங்க? அந்த ஸ்திரீயின் வித்து அவர் வெளிப்படுறாரு. அந்த ஸ்திரீ எங்குள்ள பெண்ணு? புறஜாதிகளா வேற எங்க இருந்து? யூதாவிலிருந்து, யாக்கோபிலிருந்து. அதான் சொல்றார், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றார். அதாவது அது என்ன சொல்ல வர்றான, யாக்கோபுக்குள்ள இருந்துதான் அந்த செங்கோல் வரும். அந்த யாக்கோபுக்குள்ள இருந்துதான் ஒரு ஆளுகை வெளிப்படும். யாக்கோபுக்குள்ள இருந்து அவ என்ன சொல்லி விட்டார் தெரியுதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவா. உங்களை என்னை மட்டுமல்ல, யூதர்களையும் ஆண்டவர் தம்பக்கமாய் சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார். சிலுவையை பற்றிய சத்தியத்தின் மூலமாய், சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலமாகவே அவர் தம் பக்கமாய் எல்லாரும் இழுத்துக் கொள்ள முடியும், மற்றபடி முடியாது. அதுதான் பவுல் அங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம 2 வசனம் நினைக்கிறோம், அதுல 2 கூட்டம் என்ன? 2 கூட்டம். ஒட்டுமொத்த உலகமே அங்கதான் இருக்கு. உண்மையா இல்லையாங்க? ஒட்டுமொத்த உலகத்தையே தன் கைவசப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரே பாத்திரம் யார் தெரியுமா? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. வேற எதையுமே கொண்டு வரல. வேற எவ்விதத்தினாலும் உங்களை என்னை அவர் அடக்க முடியாது. எரேமியாவை கொண்டு அடக்கி பார்த்தார், முடியாது. எசேக்கியேலை கொண்டு அடக்கி பார்க்கிறார், முடியாது. எத்தனை ராஜாக்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை நியாயாதிபதிகள், எத்தனை தேவனுடைய மனுஷர்கள், எத்தனை ஞான திருஷ்டிக்காரர்கள், எத்தனை அத்தனையும் ஃபெயிலியர். அதனாலதான் குமாரனை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினா. அதுக்காக தான் அங்க பேசுறார். அப்படி போல இக்காலத்திலும் ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அந்த பங்கு பத்தி பேசுற இடத்துல யாக்கோபிலிருந்து ஒரு வித்து வரும்னு சொல்றாரு. யூதனும் கிரேக்கனும் எல்லாம் விழுந்து போயாச்சு, உலகமே விழுந்து போயிட்டு. அப்பதான் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவா, அவர் உன் தலையை நசுக்குவா. எவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துறார் பாருங்க. இத காலாகாலமா அறிவிச்சிருக்கிறார், நம்ம தான் பார்க்க தவறிட்டோம். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லும் போது அந்த யூத குலத்தை மட்டும்தான் பேசுறாரு. உன் சந்ததி, சேம் சந்ததியில வந்து யூதன், உடனே யூதன் சொல்லிட்டு நினைச்சிடாங்க, யாக்கோபு தான் யூதாவே வருது. ஆனா அந்த யூதா குலத்தை பத்தி தான் பேச வர்றாரு. ஆனா 3ஆம் வசனத்துல சொல்லும்போது, புறஜாதிகளாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ற காரியத்தை குறித்து பேசுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆஸ்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்ப நீங்க பாத்துக்கங்க, முதல்ல யூதனை குறித்து பேசுறாரு, 2வது யாரை குறித்து பேசுறாரு? புறஜாதிகளாகிய
நம்மை குறித்து பேசுகிறார். பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படுங்கிறத நீங்க அப்படியே நீங்க எங்க பார்க்கலாம்னா, மன்னிக்கும், கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 3வது அதிகாரம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பாருங்க, புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. எங்க? ஆதியாகமம் 12:3 முன்னறிவிச்சுட்டா இல்லையா? முன்னறிவிச்சாச்சு. அப்ப இதை படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் எனக்கென்று எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறா. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நிறைய பேர் கெட்டு போறாங்களே. கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போக கூடாது. அதனாலதான் வசனத்துல இப்படி இருக்கு. 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதுல எல்லா மனுஷரும் சொல்லும் போது யூதர்ல மட்டும் குறிக்குமா, அல்லது புறஜாதிகளை மட்டும்தான் குறிக்குமா, அல்லது யூதர்கள் புறஜாதிகள் சொல்லி எல்லாரையும் குறிக்குமா? எல்லாரையும் குறிக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வாஞ்சியை உணர்றீங்களா? நீங்களும் நானும் ஏனோதான் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. அவரை பற்றி கொள்ளணும். அதுக்காக அவர் யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வித்து பரிசுத்த வித்து. அந்த வித்து பரிசுத்த வித்து. இது உண்மை பிரியமானவர்கள். அதனாலதான் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்களை நசுக்குவா. கிறிஸ்து வெளிப்படுவா. யூதாவிலிருந்து யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை எழும்ப பண்ணுவே. அன்று கை நீட்டி பார்க்கிறாரு. அதுதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கை நீட்டதை இப்படி நான் பார்க்க, இப்படி கை நீட்டிருப்பாரோ அப்படின்னு தோணுது. நாள்தோறும் சிலுவை பெட்டி உபதேசம் தான் தேவையா இருக்கு. நான் தான் ஒரு கிராமத்துக்குள்ள உங்க நெருப்பி ஏரியாவுக்குள்ள வர்றேன். ஒரு மனுஷன் ஆண்டுக்குள்ள நடத்தணும்னா எதை செய்தி தான் சொல்ல வேண்டியது இருக்கு? இயேசு உங்களுக்கு கார் தருவார், வீடு தருவார்னு சொல்லி அந்த செய்தி சொல்லவா? இல்லைன்னா இயேசு உங்க பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்காருன்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லவா? சிலுவை பற்றிய செய்தி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நாளைக்கு நான் வர்றேன், கிராம ஒழித்து போறேன், அதுதான் சொல்லணும். நாள்தோறும் நாள் முழுவதும் என் கைகள், அவர் தமது கைகளை நீட்டின காட்சியை நாங்க கொண்டு போறதான் ஊழியக்காரருடைய வேலை. அதனாலதான் அங்கேயும் சொல்லிட்டாரு, ஊழியக்கார நிமித்தம் ஒரு பங்கை வச்சிருக்கிறார். ஊழியக்கார நிமித்தம் அழிக்காதபடி அங்க ரசம் கொஞ்சம் இருக்கு, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அது என்ன, திராட்சை கொலையில ரசம் இருக்கும்போது உண்மையிலே திராட்சை பழம் ரசம் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அது பிழியப்படும் போதுதான் அந்த ரசம் சிந்தும். அதனாலதான் அந்த ரசத்தை வச்சுதான் ஆண்டவர் சொன்னார், இதன் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை இருக்கிறது. எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளது பிரியமானவர்கள். எதுக்கு அங்க சம்பந்தம் இல்லாம திராட்சை ரசத்தை கொண்டு வர நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வெளிப்பாடானது. வித்தை காமிச்சிட்டு போயிட்டு இருங்க. வித்தையை காமிச்சார்னு சொல்லிட்டு இல்லைங்க, அது கிடையாது. வித்தை காமிச்சு கொடுத்தாருன்னா அவர் தான் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். திராட்சைக்குள்ளே காமிக்கிற, ஆமா வித்தை காமிப்பார். அவர் தான் நசுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதுக்காக? விழுந்து போன உங்களையும் என்னையும் பாவத்திலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற பண்ணுவதற்காக, அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அவர் தம்மையை பலியை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த காட்சி தான் சொல்றார். ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அதுதான். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அதுதான். ஏதேன் தோட்டத்தில் வெளிப்படுத்தும் போது அதுதான். எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்ல, நீங்க ரூத்துடைய சம்பவத்தை பாருங்க. ரூத்தும் போவாசும் இணைகிறாங்க. யூதனையும் கிரேக்கனையும் ஒன்னா இணைக்கிறார் பாருங்க. எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அந்த யூதாவுக்குள்ள கொண்டு வர்றார். இதெல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். பிரியமான சகோதர சகோதரி, அது மாத்திரம் இல்ல, நோவாவுடைய பேழையை கவனிச்சு பாருங்க. அந்த பேழை எத்தனை முறை தியானிச்சிருக்கோம். அந்த நோவாவின் பேழை ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 எத்தனை முறை தியானிச்சிருக்கிறோம். அப்ப அந்த பேழையில யார் பயணிச்சு வரா தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியாகிய அந்த யூத குலம் இருக்கு. ஆபிரகாமின் சந்ததிக்கு அடையாளமா சேமும் பயணிக்கிறான். சேமோட சேர்ந்து சபிக்கப்பட இருந்த காமும் பயணிக்கிறான். யாப்பேத்தும் பயணிக்கிறான். அங்க வந்த அந்த 3 பிள்ளைகள்ல 2 கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒன்னு யூத கூட்டம், இன்னொன்னு புறஜாதிகளாகிய கூட்டம்.
அன்னைக்கே ஆண்டவர் ஞான அர்த்தமா வெளிப்படுத்திட்டார். ஒரே பேழையில ஞானஸ்தான சத்தியத்துல இந்த 2 கூட்டத்தையும் பயணிக்க வச்சிருக்கிறார். உடனே நீங்க சொல்லிடுறாங்க 8 பேர்ல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க 8ஓ என்னது 18ஓ 2 கூட்டம் தான். அதுக்குள்ள வந்தது என்னது? சேம் சந்ததியில யாரு வர்றா? ஆபிரகாம், தேராகு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுல தான் இந்த யூதா எல்லா கோத்திரங்களும். அப்ப நம்ம எந்தல இருப்போம் நினைக்கீங்க? ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வந்த சந்ததியின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இதுல இருப்போம் நினைக்கீங்க? ஒண்ணு காமா இருக்கும், இல்லைன்னா யாப்பேத்தா இருக்கும். புறஜாதிகள் அவ்வளவுதான், சேம்ல தான் யூதா இருக்குன்னா மற்றது 2 சொல்லவே வேண்டாம், காமோ அல்லது யாப்பேத்தோ நம்ம இருக்கிறோம். ஆனா அன்னைக்கே தேவன் எவ்வளவு ஞான அர்த்தமா ஒரே பேழையில இந்த காக்கப்படுதல்ங்கிற உயிர்த்தெழுதலின் சாயல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற வெளிச்சத்துல, அது மட்டும் இல்ல சிலுவை பற்றிய உபதேசமாகிய அந்த பேழையில இந்த 2 கூட்டத்தையும் உட்பட பண்ணி இவங்க எல்லாரும் காக்கப்படுது இதனாலதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு பான சோத்துக்கு அதே போலதான் ஒரு கூட்ட ரட்சிப்புக்கு, உலகத்தின் ரட்சிப்புக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு ஒரு பேழ பதம். நான் வசனத்தை தான் இருக்கிறது சொல்றேன். அன்னைக்கே காமிச்சிட்ட. நம்ம உடனே சேம் காம் யாப்பேத், பிள்ளைகளுக்கு ஏதோ சண்டைகள் சொல்லுவாங்க, இல்ல பிரியமானவர்களே, சேம் காம் யாப்பேத் யாரு? அங்க 2 கூட்டணி இருக்கு. இவங்க தான் போய் உலகத்தையே நிரப்புறாங்க, பழகி பெருகி உலகத்தையே நிரப்புறாங்க. அப்ப இந்த 3 பேருடைய விசேஷம் என்ன? இவங்க 2 கேட்டகரியா பிரிக்கலாம். சேம தனியா பிரிக்கணும், காம் யாப்பேத்தை தனியா பிரிச்சுக்கலாம். இவங்கெல்லாம் புறஜாதிகள், இவர் யூதா, யூதர்கள். எந்த வெளிச்சத்துல நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. அன்னைக்கே அவர் திட்டம் பண்ணிட்டாரு, நீ பேழைக்குள்ள வந்தாதான் யூதனுக்கும் விடுதலை, யாருக்கும் விடுதலை? புறஜாதிகளாகிய நமக்கும் விடுதலைங்கிறத ஆண்டவர் ஆதீனத்திலே தீர்மானித்து விட்டா. அப்ப அந்த பேழையில காக்கப்பட்டார்கள் பாக்குறோமே, அதை ஏன் அங்க எழுதுகிறார் பேதுரு? ஆமா, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அவங்க எழுதுவாரு, பரதேசிகளுக்கும் எழுதுவாரு. நீங்க 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது, 1 பேதுரு முடிக்க போகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறிக்கிறவர்களில் பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஒட்டுமொத்தத்தையும் உள்ள இணைக்கிறாரு. உடனே இங்க ஆசியா இருக்குனால ஆசியாக்குள்ள அது வந்துருது. அப்ப எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். இதுல எல்லாம் சதுரிக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஜனத்தையும் உள்ள ஒன்று கூட்டி அங்கே பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாமும் கூட இவ்விதமாய் இந்த வெளிச்சத்தை அறிந்து கொண்டவர்களாய், எல்லாருக்கும் கிறிஸ்து தேவை, எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய சத்தியத்தின் மூலமாகத்தான் விடுவிக்கப்பட முடியும். அதான் அன்னைக்கே காமிச்சு கொடுத்துட்டார். நோவா அவருடைய பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அப்ப அன்னைக்கே சிம்பாலிக்கா உருவகப்படுத்தி முன் அடையாளமா முன்னிழலா காமிச்சு கொடுத்துட்டாரு. பேழைக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்க? சத்தமா சொல்லிருங்க. யூதர்களும் இருந்தாங்க, புறஜாதிகளும் இருந்தாங்க. நம்ம தான் படிக்கணும். நம்ம கிடைக்கப்பெற்ற மகாபெரிய ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே. அன்னைக்கு நீங்கள் நானும் பேழையில் இருந்தோம். நம்முடைய முற்பிதா தானே காமு, சபிக்கப்பட்ட காம் நம்முடைய முற்பிதா. யாப்பேத்து நம்முடைய முற்பிதா தானே, உண்மையிலே சொல்லப்பட முற்பிதா தானே. ஆபிரகாமுடைய முற்பிதாவும் சேம் தான். நம்முடைய முற்பிதா காம், யாப்பேத் எல்லாம் ஒன்னாதான் பயணிச்சிருக்காங்க. அப்ப ஆண்டு என்ன தீர்மானிச்சா தெரியுமா? ஆதிலிருந்து அந்த மட்டும் எதை தீர்மானிச்சா தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் உனக்கு விடுதலையே கிடையாது. கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் உனக்கு ரட்சிப்பே கிடையாது. நீங்கள் வரவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கும் போது அங்க ஒன்னே ஒன்னதான் வச்சிருந்தார். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுதான். ஒன்னே ஒரு உதவிதான். இல்ல லைஃப் போட்டு லைஃப் ஜாக்கெட் அதெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட் அவுட். இல்ல அங்க ஒரு மரக்கட்டை மிதந்து வருது, அதுல ஏறி தப்பிச்சிடலாமா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா இது மட்டும்தான் வச்சிருக்காரு. பேழை ஒன்று மட்டும்தான். ஒட்டுமொத்த உலகமே அதுல பயணிக்கு பாருங்க. ஏன்னா இவங்க மூலதான் எல்லாம் பரவ போகுது. எல்லா ஜனமும் இந்த 3 பேர் மூலம் தான் வரப்போகுது.
ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது ஒரு சோறு பதம். இங்க பாருங்க, இந்த 3 சோறு பதம் இதுதான் பயணிச்சு வர்றாங்க. இது இல்லாம ஒரு கதை நடக்காது அப்படிங்கிறத திட்டவட்டமா காமிச்சிட்டார். எல்லாருடைய தகப்பன்மாரும் அங்கதான் இருக்காங்க. யூதர்களுடைய தகப்பனும் அங்கதான் இருக்கான். சேம் புறஜாதிகளாகிய நம்முடைய தகப்பன்மாரும் அங்கதான் இருக்காங்க. அப்போ சொல்லி கொடுத்துட்டாரு, உன் தகப்பன், உன் முற்பிதா எல்லாம் இந்த ரூட்ல தான் வர முடியும், வேற ரூட்ல தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சிந்திப்போமா, அர்ப்பணம் செய்வோமா? கிறிஸ்துவின் கல்வாரி இல்லாமல் விடுதலை ஏது? கிறிஸ்துவின் கல்வாரி இல்லாமல், அந்த கல்வாரியில் அவர் மரிக்காமல், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பப்படாமல் நீங்களும் நானும் தேவனை கிட்டி சேர்வது எப்படி? உணர்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டீர், இந்த செய்தி வேளையிலும் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர். தகப்பனே, உம்மை தேடாதவர்களாய் இருந்த எங்களை, உம்மை காணாதவர்களாய் இருந்த எங்களை, உம்மை குறித்து கேளாதிருந்த புறஜாதிகளாகிய எங்களை தேடப்பட்டவர்களாய், என்னை தேடாதிருந்தவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் சொல்லி எவ்வளவாய் ஆண்டவரே எங்களை நேசித்து உம்மை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தீர். கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீர் எங்களுக்காக இந்த பூமியில மனுஷனாய் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, யாக்கோபின் வித்தை யாக்கோபிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு வித்தை அறிவதின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்க பெற்ற இந்த சுதந்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவில் உள்ள மலைகளையும் சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். அந்த வித்தை தொடர்ந்து சுதந்திரத்தை குறித்து பேசுகிறேன். ஆமாண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. இந்த மகாமேன்மையான சத்தியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மேன்மையான ஆசீர்வாதத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நாங்கள் உம்முடைய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவர், அதிக பிரயாசத்தோடு ஆண்டவரே மனமுவந்து எங்களை அங்கீகரித்த அருமையான ஆண்டவரை சாரணர் சம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கு ஏற்ற பிரதிபலனை நீங்க கட்டளையிடுங்க. அவர்களுக்கு வேண்டிய சரி சுகத்தை கட்டளையிட்டு அவர்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஒத்தாசை கர்த்தர் தந்து ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவிலை நாள்தோறும் வளர்ந்து பெருகட்டும். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து இல்லாமல், யாக்கோபிலிருந்து வித்தானவர் வெளிப்படாமல் எனக்கு விடுதலை இல்லை, நான் தேவனை கிட்டி சேர முடியாது, எனக்கென்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை என்பதை விளங்கி கொண்டு சிலுவையில் அறியப்பட்ட உம்மையே பற்றி கொண்டு சிலுவை பற்றிய உபதேசத்திலேயே நிலைத்திருந்து என்னாலும் தேவனோடு உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.